ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி ருசியான முருங்கைக்காய் பூண்டு குழம்பு தான். அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4-5 பல் தேங்காய், கொஞ்சம் தேவைக்கேற்ப தேங்காய், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் 5, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ 2 தக்காளி, ஒரு 10-12 பூண்டு, சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 1, ஒரு முருங்கைக்காய். சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க, வெந்தயம் போடுங்க, ஜீரகம் போடுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டு அதையும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா வதங்கட்டு கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும் பார்த்துக்கிடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்க, கருவேப்பிலையை போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பாதி வதங்கினா போதும், முருங்கைக்காவை போடுங்க. அப்புறம் இதை வதக்கச்சிலே தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க. முருங்கைக்காய் போட்டு உப்பு போடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிட்டு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு பார்த்துருங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை தூக்கி போடுங்க. 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது மல்லி வத்தல் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதை தூக்கி வீட்டிலே அரைச்சது தான் பார்த்துக்கிடுங்க. போட்டு மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவி ஊற்றுங்க. அப்புறம் புளி நனைய போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் கரைச்சி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஓட்டியிருந்தால் அதையும் தண்ணியில் தூக்கி ஊற்றுங்க. புளியில் ஊற்றி அதையும் நல்லா புனிஞ்சு எடுத்து அதையும் தூக்கி ஊற்றுங்க. திரும்ப கொஞ்சம் புளியில் தண்ணி ஊற்றணும். ஊற்றி திரும்ப 1 கப் தண்ணி ஊற்றணும். அதில் அப்போ தாங்க நல்லா வற்றி பச்சாவுடைய முருங்கைக்காய் பூண்டு எல்லாமே நல்லா நைஸாக வெந்திருக்கும். வெந்து நல்லா முடிஞ்சு நல்லா வற்றிடும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்க வேண்டியது தான். சின்ன குழந்தைகளுக்கு இது மேலே நெய் ஊற்றி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்பளம் முட்டைலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது அப்பளத்துக்கு தான் அந்த பட்டாசு மாதம் அப்பளம் தான் வச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க. முட்டைலாம் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.